குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை இலவசமாக வழங்கி வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக புலனறுவை கதிர்வல முஸ்லிம் கொரோனியில் இயங்கி வரும் அல் இக்ரா பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 2024 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மாலை 3:30 மணியளவில் குறித்த பாலர் பாடசாலையில் நடைபெற்றது. இக்ரா பாலர் பாடசாலையினுடைய 2024ஆம் ஆண்டு இல்ல விளையாட்டு போட்டியோடு இணைந்ததாக இந்த நிகழ்வு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதம அதிதியாக கதிர்வல முஸ்லிம் கொரோனி பள்ளிவாசல் தலைவர் MIM மன்சூர் ஆசிரியர், ULM முதாஹிர் ஆசிரியர், உபதலைவர் YBM ஜமீல், பொருளாளர் AM சரூப், பாலர் பாடசாலை ஆசிரியர்களான ELS மிஃபாஷா, HH ஷிஃபானி, முஸ்லிம் இளைஞர் வாலிப முன்னணி உறுப்பினர், இலங்கை நிர்மாணத்துறை சங்க உறுப்பினர், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய சர்வதேச விவகார பணிப்பாளர் தேசமானிய MN முகமது நலீம், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் உபதலைவர் தேசமானிய ஸ்மஹரூப், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளரும் அகில இலங்கை சமாதான நீதவானும் கலேவல பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் வைத்தியர் VM மௌபீத், திருகோணமலை மாவட்ட பணிப்பாளரும் தொழில் அதிபருமான தேசமானிய தேசுதாசன் ரோஹன்ராஜ், FN மீடியா நெட்வொர்க் உரிமையாளரும் சக்தி சிரச குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேச கீர்த்தி ஊடகவியலாளர் AW ஃபஸ்லான் ஆகியோர் இதில் கலந்து சிறப்பித்தனர். 70 மாணவிகளுக்கு இதன்போது இலவச பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. எல்பி குரூப் இதுவரை 500க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் விருது இறுதியாக நடைபெற்றதுடன் இவ்விருது எல்பி குரூப் நிறுவன தலைவர் அஸ்கர் அவர்களுடைய மகள் AA ஃபாத்திமா ஹானா அவர்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் என்ற அமைப்பின் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் முழு அகில இலங்கை பூராகவும் அவர்களுடைய இந்த பொதுநல வேலை திட்டங்களை மிகவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை நாம் எமது கண்களூடாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இது 3வது இடம். இதற்கு முன்னதாக 2 இடங்களில் நாங்கள் இலவச புத்தக பைகள், பாடக புத்தகங்கள் அனைத்தும் வழங்கி வைத்தோம். மேலும் அதன் தலைவர் திரு அஸ்கர் அலி அவர்களும் அவர்களுடைய அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மிக பெரும் ஒரு சேவையை நிலைநாட்டி கொண்டு வருகிறார்கள். அதுவும் நாம் மிகவும் கட்டாயமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம், அஸ்கர் என்பவர் உங்கள் மண்ணின் மகிந்தன். அவர் புலனர்வை வசிப்பிடமாக கொண்ட ஒரு பிறப்பிடமாக கொண்ட ஒரு சகோதரர். அப்படிப்பட்ட ஒருவர் சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் உதவி செய்வார்கள் என்று. இல்லை, இவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். பணம் படைத்தவர்கள் மட்டுமல்ல உதவி செய்வது. திரு அஸ்கர் அவர்கள், அவர்களுடைய உறுப்பினர்கள், அவர்களை சார்ந்த அந்த குழு வெளிநாடுகளில் தனது குடும்பத்தை பிரிந்து சென்று அங்கிருந்து தான் கஷ்டப்பட்டு அன்றாட உழைக்கும் ஒரு உழைப்பின் ஒரு சில ரூபாய்களை மிச்சம் வைத்து இது போன்ற பல உதவிகளை செய்து வருகிறார்கள். அவருடைய சேவை ஒரு பாரிய சேவையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கும் பணத்தை கொடுப்பான். ஆனால் அவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா செய்யக்கூடிய குணத்தை கொடுப்பதில்லை. அதே போல மாஷா அல்லாஹ் இவர்களுடைய எத்தனையோ எம் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வெளிநாட்டிலே பணிபுரியக்கூடிய சகோதரிகளுடைய அந்த ஒத்துழைப்பின் பேரில் அவர்கள் அவர்களுடைய அந்த ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய அந்த மாதாந்த சம்பளத்தில்
மாஷா அல்லாஹ் அவர்கள் இந்த இந்த பணிக்காக ஒரு தொகையை ஒதுக்கி பாரிய வேலை திட்டம் இந்த இலங்கை பூராகவும் நடந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லாஹ். சுவனத்தின் துண்டு நீலம் பாலஸ்தீனம் கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி இஷிராவின் அடையாளம் நாம முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நபியே மரவீனா செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகா மாறியது. கூட்டாஞ்சோறு கொண்டு வா பறந்து போய்